ஒரு மனிதன் 250 மில்லியன் டாலர் போலி நோட்டுகள் அச்சடித்தான். அதற்கு அவன் அனுபவித்த தண்டனை வெறும் 14 மாதங்கள் மட்டுமே. பெயர் பிராங்க் பொரசா. கனடாவைச் சேர்ந்தவன். எந்த பட்டமும் இல்லை, எந்த பயிற்சியும் இல்லை. ஆனால் அவன் மூளை கூர்மையானது. 2000களின் இறுதியில் அவன் ஒரு அச்சு இயந்திரம் வாங்கினான். அமெரிக்க $20 நோட்டின் ஒவ்வொரு பாதுகாப்பு அம்சத்தையும் மாத கணக்கில் ஆய்வு செய்தான். நீர்வரி, காந்தமை, சிறப்பு நூல் எல்லாவற்றையும் தானே கண்டுபிடித்தான். அவன் அச்சடித்த நோட்டுகள் சந்தையில் சுற்றின. யாரும் கண்டுபிடிக்கவில்லை. ஒரு நாள் ரகசிய சேவை அவனை மூடியது. அவன் பேரம் பேசினான். நோட்டுகளை திரும்ப கொடுத்தான். ஒத்துழைத்தான். 14 மாதங்களில் வெளியே வந்தான். ஒரு சிறிய கடையை கொள்ளையடித்தவன் அதைவிட அதிக ஆண்டுகள் சிறையில் இருப்பான். இது நீதி அமைப்பு என்ன மதிக்கிறது என்பதை சொல்கிறது. திறமை இருந்தால் விலை குறைகிறது. பொரசா இப்போது புத்தகம் எழுதுகிறான். மேடையில் பேசுகிறான். வரலாற்றின் மிகப்பெரிய போலி நோட்டு வழக்கு அவனுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்தது.